என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குருமா நைட் டிஃபனுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு வெங்காயம். ஒரு வெங்காயம். சரிம்மா. ஸோ ரைஸ் இப்போ எங்கள் அம்மா வந்து நைட்டு டின்னருக்கு குருமா பண்ணிட்டு இருக்காங்க. சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு, தோசை, இட்லி, பூரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்தது என்னம்மா போடுறோம்? இன்னும் இல்லை, இது ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகணுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. நாங்கள் வீடியோ எடுத்துங்க நீங்கள். ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணுங்களா? ப்ரௌன்லாம் தேவையில்லை, இவ்வளோ வந்தால் போதும். ஸோ காய்ஸ் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கினோடனே சின்ன ஸ்பூன் தான் 1, பெரிய ஸ்பூன் தான் 1/2 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிங்க. அதிலே கரம் மசாலா போட்டுக்கணும். ஓ, அதுலேயே கரம் மசாலா கொஞ்சம். நிறைய வேண்டாம், கொஞ்சோண்டு. ஸோ காய்ஸ் கரம் மசாலா கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு இருந்தோம். உருளைக்கிழங்கு ஒரு பெருசு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு பெருசு. அப்புறம் இது உருளைக்கிழங்கு தவிர்த்து வேறு ஏதாச்சும் வெஜிடபிள் ஆட் பண்ணுவீங்களா? அவங்களோட விருப்பம் அது. ஸோ காய்ஸ் உங்களோட ஆப்ஷன் தான், எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம், லைட்டாக உப்பு, கிழங்குக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் மிளகாத்தூள், ஸோ காய்ஸ் நான் வந்து வீட்லேயே இது வந்து கொழும்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் இருக்குது இல்லைங்களா, ரெடிமேடு கடையில் இருக்குது இல்லைங்களா, 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கடையிலே இது விற்கும் ரெடிமேடாக, அது வாங்கி போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு வீட்டில் அரைக்கிறது பெட்டர். இது 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். 5 தக்காளி அரைச்சி வச்சுட்டு இப்போ நாங்கள் ஆட் பண்ணி போகிறோம் காய்ஸ். கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் பட்டாணி வேக வச்சு வச்சுருக்குறேன். பட்டாணி வேக வச்சு வச்சுருக்குறீங்களா? அதை காமிங்க. ஸோ காய்ஸ் பட்டாணி இது நாங்கள் வேக வச்சு வச்சுருக்கோம், பச்சை பட்டாணி ஊற வச்சு, அதையும் இப்போ நாங்கள் ஆட் பண்ணி போகிறோம். போடுங்க. ஸோ காய்ஸ் இப்போ பட்டாணி ஆட் பண்ணி வச்சு இப்போ நாங்கள் எவ்வளோ நேரமாக இது கொதிக்கணும்? 1/4 ஹவர். தேங்காய் பால் 1/2 மூடி தேங்காய் பால், 1/2 மூடி தேங்காய் பால் அரைச்சி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ காய்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எவ்வளோ நேரமாக கொதிக்கணும்? 1/4 ஹவர். ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு 5 நிமிஷம் கூட இல்ல, ரெடி. இது கொதிக்கணும். இப்போ அவ்வளவுதான், சரியா போச்சு. இது கொதிச்சுதான் வந்து கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிடணும், அவ்வளவுதான். ஸோ காய்ஸ் இன்னைக்கான வீடியோ குருமா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. ஸோ நைட் டின்னருக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபைனல் டச் கொத்தமல்லிப்பா. ஸோ குழம்பு ஆயிடுச்சாம்மா? கடைசியாக கொத்தமல்லி. ஸோ காய்ஸ் எங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு ஏற்றிக்கிறோம். ஸோ பார்க்கவே ரொம்ப டைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தச்சுக்குட்டி இது என்னோட மருமக, இவன் என் பேரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.